ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. குக்கரில் 2 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க. இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே கலர் கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் கசகசா, 7-8 முந்திரி வெந்நீரில் 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு முந்திரியும் கசகசாவும் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வருங்க. அதனால் வெந்நீரில் ஊற வச்சு சேர்த்துக்குங்க. இதில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த கறி மசாலாலாம் பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு, 1 கொத்து கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துட்டு இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இது கூடவே தேவைக்கேற்ப கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். இதோடு நம்ம கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே சேர்த்துக்கிங்க. நல்லா வாசமாக இருக்கும். புதினா மல்லியை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கறி மசாலா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். 300 ml சேர்த்துருக்கேன். இந்த எம்டி சானில் உங்களுக்கு தண்ணியாக சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட 400 ml சேர்த்துருக்கேன். கெட்டியாக சாப்பிட பிடிக்குன்னா 300 ml சேர்த்துக்குங்க. நான் கெட்டியாக வைக்கிறேன். 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுடுங்க. குக்கர் மூடி போட்டு இது கொஞ்சம் 1 நிமிஷம் போல் கொதி வரட்டுங்க. கொச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடலாங்க. விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எம்டி சான்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எம்டி சாலனோட பரோட்டா பிச்சு போட்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குது. கடைங்களில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப ருசியான இந்த எம்டி சால்னா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, ஊத்தாப்பம், தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே முறையில் இதே அளவோட இந்த எம்டி சால்னாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.